இஸ்ரவேல். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சிவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனச்சாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. பவுல் யூத தேசத்தின் மீதும் யூத ஜனங்கள் மீதும் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார். யூதர்களில் அநேகர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். இது பவுலின் இருதயத்திற்கு வேதனையாய் இருக்கிறது. இதை பற்றி எழுதும்போது எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என்று எழுதுகிறார். கடின வார்த்தைகளினால் எச்சரித்து சொல்லப்பட வேண்டிய சத்தியங்களை பவுல் மென்மையான வார்த்தைகளினால் அன்போடு சொல்லுகிறார். யூதர்களை கடிந்து கொள்ள வேண்டும், ஆனால் பவுலோ அவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களோடு அன்பாக பேசுகிறார். ஆணியை மரத்தில் அடிக்கும்போது அந்த ஆணியில் எண்ணெய் தடவி அடித்தால் அது மரத்தில் எளிதாக பாயும். அது போலவே பவுல் சுவிசேஷத்தின் சத்தியத்தை கடின வார்த்தைகளினால் பிரசங்கம் பண்ணாமல் அன்பு நிறைந்த வார்த்தைகளினால் பிரசங்கம் பண்ணுகிறார். தேவன் யூதர்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றோ அல்லது யூதர்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள் என்றோ பவுல் மகிழ்ச்சியாயில்லை. எல்லோருமே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பவுலின் விருப்பம். தேவனுடைய ராஜ்யத்தில் யூதர்கள் எல்லோரும் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் வாஞ்சையோடு இருக்கிறார். தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டார்கள். பவுல் சொல்லுவது பொய்யல்ல, தான் சொல்லுவது உண்மை என்பதற்கு கிறிஸ்துவானவர் சாட்சியாக இருக்கிறார். பவுலின் மனச்சாட்சியும் அவருடைய வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கிறது. பவுல் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவருடைய இருதயத்தில் மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. பவுலின் துக்கம் யூதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய மனச்சாட்சியுடன் பரிசுத்த ஆவியானவர் பவுலின் துக்கத்திற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். தன்னுடைய இனத்தாராகிய யூத ஜனம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் பவுல் மிகுந்த ஆர்வம் உடையவராக இருக்கிறார். ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதனால் பவுலுக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. ரோமர் 1 முதல் 8 வரை உள்ள அதிகாரங்களில் தேவனுடைய கிருபையை பற்றி பவுல் விளக்கி கூறுகிறார். விசுவாசிக்கிற யாவருக்கும், அவர் யூதராக இருந்தாலும் புற ஜாதியாராக இருந்தாலும் தேவனுடைய கிருபை அருளப்பட்டிருக்கிறது. ரோமர் 9, 10, 11 ஆகிய அதிகாரங்களில் தேவன் யூதர்களை ஏன் அகற்றி போட்டார் என்பதற்கான காரணத்தை பவுல் எழுதியிருக்கிறார். அத்துடன் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுமாறு தேவன் புறஜாதியாரை எவ்வாறு அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதையும் பவுல் விளக்கி கூறுகிறார். தான் கூறுவது பொய்யல்ல என்றும் கிறிஸ்துவிற்குள் உண்மை என்றும் பவுல் வலியுறுத்தும் போது பரிசுத்த ஆவிக்குள் தனது மனச்சாட்சியும் தனக்கு சாட்சியாக இருப்பதாக அறிவிக்கிறார். கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவன். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. யூதர்கள் மீது தான் வைத்திருக்கிற அன்பை பவுல் உறுதி பண்ணுகிறார். விரும்புவேனே என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதற்கு விரும்புகிறேன் என்பது பொருள் அல்ல, இதற்கு என்னால் விரும்ப முடியும் என்பதே பொருள். யூதர்களுக்கு பரிதாபமான முடிவு உண்டாக கூடாது என்று பவுல் விரும்புகிறார். இதை சொல்லும்போது மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே என்று குறிப்பிடுகிறார்.
பவுல் தன்னுடைய இனத்தார் மீது மிகுந்த அன்பும் பாசமும் காண்பிக்கிறார். பவுலின் அன்பு பலனுள்ளது, தியாகம் செய்யக்கூடியது, சுயத்தை வெறுக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பவுலை ரட்சித்திருக்கிறார். இதனால் பவுலுக்கு மிகுந்த சந்தோஷமும் மன அமைதியும் உண்டாயிற்று. ஆனால் பவுலோ யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை யூதர்களுக்காக விட்டுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். தன்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிரயமாக செலுத்தி யூதருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சம்பாதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். யூதா தேசம் பவுலின் சொந்த தேசம். இந்த தேசத்தில்தான் பவுல் பிறந்தார், வளர்ந்தார். ஆனால் யூதர்களோ பவுலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணினார்கள். பவுல் இந்த உலகத்திற்கு கொள்ளை நோயாக இருப்பதாக அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். பவுலோ அவர்களுடைய ரட்சிப்புக்காக தான் சபிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறார். யூதர்களுக்கு பதிலாக தானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவதாக சொல்லுகிறார். யூதர்கள் பவுலுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். பவுலுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். அவருக்கு விரோதமாக பல தீங்குகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக பவுல் இந்த தீங்குகள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். தனக்கு இதைவிட அதிகமான தீங்கு செய்யப்பட்டாலும் அதையும் சகித்துக் கொள்ள பவுல் விரும்புகிறார். தன்னுடைய நன்மையை விட யூதருடைய நன்மையே பவுலுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் கர்த்தராகவும் இரட்சகராகவும் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் விசுவாசியாமல் புறக்கணித்து விடுகிறார்கள். இதனால் பவுலுக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிற்று. யூதர்கள் மூலமாக பவுலுக்கு வந்த உபத்திரவத்தை விட அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக பவுலுக்கு வந்த துக்கமும் மனவேதனையும் அதிகமாயிருக்கிறது. யூதர்கள் மூலமாய் தனக்கு வந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ள பவுல் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் அவரையும் அவருடைய சுவிசேஷத்தையும் புறக்கணித்து விட்டதை பவுலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசிகளின் ஐக்கியத்தில் இருந்து தான் புறம்பே தள்ளி வைக்கப்பட்டாலும் பவுல் அதற்காக கவலைப்படவில்லை. யூதர்களுக்கு நன்மை உண்டாக தான் சபிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறார். பரிசுத்தவான்கள் மத்தியில் தன்னையும் ஒருவனாக ஜனங்கள் நினைவு கூறாவிட்டாலும் பரவாயில்லை, யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தன்னுடைய விருப்பம் என்று பவுல் தெளிவுபடுத்துகிறார். யூதர்களின் நன்மைக்காக தன்னுடைய பெயர் நிந்திக்கப்பட்டாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் அதையும் சகித்துக் கொள்ள பவுல் ஆயத்தமாய் இருக்கிறார். பவுலிடத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. அவர் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறார். யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவுக்குள் தான் பெற்றிருக்கிற சந்தோஷம் தன்னை விட்டு நீக்கி போடப்பட்டாலும், தான் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக ஆனாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள தான் ஆயத்தமாக இருப்பதாகவும் அதை தான் விரும்புவதாகவும் பவுல் எழுதுகிறார். யூதர்கள் சபிக்கப்படுவதை பவுல் விரும்பவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்படாமல் நரகத்திற்குள் பிரவேசிப்பதை பவுல் விரும்பவில்லை. அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பவுலின் விருப்பம். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்துவுக்குள் சபிக்கப்பட்டவனாகவும் இருக்க பவுல் ஆயத்தமாய் இருக்கிறார். தான் யூதர்கள் மீது அன்பாகவும் கரிசனையாகவும் இருப்பதற்கான காரணத்தையும் பவுல் இங்கு தெளிவுபடுத்துகிறார். யூதர்கள் மாம்சத்தின்படி பவுலின் இனத்தாராக இருக்கிறார்கள். பவுலுக்கு சகோதரராக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா வேளைகளிலும் பவுலுக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் பவுல் அவர்களை பற்றி மரியாதையாகவும் உயர்வாகவும் பேசுகிறார். பவுலிடத்தில் மன்னிக்கும் சுபாவம் இருக்கிறது. பவுல் யூதர்களை பற்றி சொல்லும்போது என் இனத்தார் என்று குறிப்பிடுகிறார். பவுல் எபிரேயருக்கெல்லாம் எபிரேயராக இருக்கிறார். பவுலை போலவே நம்முடைய இனத்தாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் கரிசனையோடு இருக்க வேண்டும். அவர்களும் ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். நம்முடைய உற்றார் உறவினர்கள் இனத்தார் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நம்மிடத்தில் அவர்களை குறித்த கரிசனை இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் ஆசீர்வாதமானவர்களாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய இனத்தாரை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
பவுல் சபிக்கப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆனால் யூத ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பதிலாக தானே சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். யூதர்கள் தேவனோடு விசேஷித்த ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். தேவன் யூதருக்கென்று விசேஷித்த சிலாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். மற்ற புறஜாதி ஜனத்தாரில் இருந்து தேவன் இஸ்ரவேலரை வேறு பிரித்து அவர்களை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் அவர்களுக்கு 8 விதமான சிலாக்கியங்களை கொடுத்திருப்பதாக பவுல் குறிப்பிடுகிறார். அவையாவன: புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கைகள், நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனை, வாக்கு தத்தங்கள், பிதாக்கள் அவர்களுடையவர்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்தார். புத்திர சுவிகாரமும் ரட்சிக்கப்படுவதும் வெவ்வேறு அனுபவங்கள். புத்திர சுவிகாரம் புறம்பான சந்தோஷத்தை குறிப்பிடுகிறது. ரட்சிப்பின் சந்தோஷமோ நித்திய சந்தோஷமாய் இருக்கும். தேவனுடைய மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பிரத்யட்சமாய் வந்து இறங்கிற்று. தேவன் அவர்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வழி நடத்தினார். அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினார். தேவனுடைய ஷேக்கேனா மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மீது வந்து அமர்ந்தது. இந்த சிலாக்கியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே கிடைத்தது. புறஜாதியாருக்கு தேவனுடைய மகிமை இவ்வாறு பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்படவில்லை. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதன் பின்பு பல்வேறு சூழ்நிலைகளில் ஆபிரகாமின் சந்ததியாரோடு தேவன் தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டார். இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் இஸ்ரவேல் புத்திரருக்கே உரியது. தேவனுடைய நியாயப்பிரமாணம் நம் மத்தியிலே இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். இந்த சிலாக்கியமும் யூதருக்கே கொடுக்கப்பட்டது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவ ஆராதனைகளும் இஸ்ரவேல் புத்திரருடையவைகளே. தேவ ஆராதனையின் நியமங்களும் ஒழுங்குகளும் இஸ்ரவேல் புத்திரருக்கே கொடுக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், பலிபீடங்கள், ஆசாரியர்கள், பலிகள், பண்டிகைகள் ஆகியவற்றை பற்றிய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கே கொடுத்தார். புறஜாதியார் கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்களை வழிபட்டு வந்தார்கள். பிசாசுகளை ஆராதனை செய்தார்கள். தாங்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்கள் தங்கள் கரங்களின் கிரியைகள் என்பதையும் புறஜாதியார் அறியாதிருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ மெய்யான தேவனை ஆராதிக்கிற சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. மேசியாவை பற்றிய வாக்கு தத்தங்களும் சுவிசேஷத்தை பற்றிய வாக்கு தத்தங்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கே முதலாக கொடுக்கப்பட்டது. தேவன் அவர்களுக்கு கொடுத்த பிரமாணத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவனை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்கள் தேவனிடத்தில் விசேஷித்த கிருபை பெற்றிருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலருடைய முற்பிதாக்களின் நிமித்தமாகவே தேவனுடைய உடன்படிக்கை இவர்கள் மத்தியிலும் கிரியை நடப்பிக்கிறது. தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு அநேக சிலாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி இஸ்ரவேலரில் பிறந்தார். இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சிலாக்கியங்களிலும் இதுவே பிரதான சிலாக்கியமாகும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் பிரகாரம் இவர்களுடைய சந்ததியில் வந்தவர், இவர்களுக்கு உறவினர். இவர்கள் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததியிலும் தாவீதின் சந்ததியிலும் வந்தவர்கள். பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்திற்கு இந்த வாக்கியம் பூரணமாய் சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில் மத்தியஸ்தராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே சர்வத்திற்கும் மேலான தேவனாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் தேவனாக இருப்பது யூதர் எல்லோருக்கும் மேன்மையாகும். சர்வத்திற்கும் மேலான தேவன் மாம்சத்தின்படி யூதர்களில் ஒருவராக பிறந்திருக்கிறார். அவர்களைப் போல ஒரு யூதராக இருந்திருக்கிறார்.